அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொன்னால், மஸ்ஜித் ஜாமியா கோலாலம்பூர், மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இடத்துல அமைந்துள்ள மஸ்ஜித் ஜாமியா. இந்த பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன். இந்த பில்டிங்கை தாண்டினா அந்த பக்கம் இந்தியா மஸ்ஜித். அப்படிப்பட்ட இடத்துல அமைஞ்சிருக்கு. அழகான பள்ளிவாசல்கள், சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உது செய்ய போகக்கூடிய இடங்கள் இந்த பக்கமாக இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த போர்டில் போடப்பட்டிருக்கு. உது செய்கிற இடம், பாத்ரூம் வசதி இவைகள்லாம் கிட்டால இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அழகிய பூச்செடிகள் அமைக்கப்பட்டு பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக ஈச்ச மரங்கள் போடப்பட்டிருக்கு. தரைகள்லாம் அருமையாக இருக்குது. அருமையான பள்ளிவாசல். இங்கே தான் அதிகமாக தொழுகை வர்றது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க கூட இங்கே தான் வர்றது. அழகான கல் போடப்பட்டு பளிச்சுன்னு இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜித் ஜாமியா. வெளிப்புறத்தில் இந்த மதீனாவில் போட்டிருக்கிற மாதிரி மேலே கொடைகள் எல்லாம் போடப்பட்டு அருமையான முறையில் அமைச்சிருக்காங்க. இது ஒரு பகுதி. அடுத்து இதுதான் நடுப்பகுதி. இதனுள்ளே தான் அந்த உள்பள்ளி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான பள்ளிவாசல் இது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெளிநாட்டு டூரிஸ்ட்டுகள்லாம் அங்கே வந்துட்டு போவாங்க. வெளிநாட்டவர்கள் வரும்போது அவர்களுக்கு உண்டான அரைகுறை ட்ரெஸ்ஸோடு வர முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு உண்டான சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு தான் அங்கே வருவாங்க. பார்க்குறதுக்கு அருமையான பள்ளி மஸ்ஜிது ஜாமியா மலாய் பள்ளி. இது எப்போதுமே இந்த இடத்துல தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியே போய் இந்த பக்கமாக ஆற்றுல கலந்துரும். இது ஆறு, மிகப்பெரிய சுத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆறுன்னா கழிவு நீர் தான், ஆனால் சுத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தண்ணீர். மிகச்சிறந்த கீழே அழகான தரைகள் பளிச்சுண்டு போடப்பட்டிருக்கு. ஆமாம், நீட்டாக இருக்கும். அது நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இது அடுத்த பகுதி. இது ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறாண்டா இந்த ஹாலில் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால் கண்ணாடி போட்டு அடைக்கப்பட்டு ஏர்கோன்லாம் போடப்பட்டிருக்கு. ஆமாம், இந்த பள்ளி அருமையான பள்ளி. இதனுடைய உள்பகுதியில் தான் உள்பள்ளி. இதுதான், இதுக்குள்ளே தான் உள்பள்ளி. இதெல்லாம் வெளிப்பள்ளி. அங்கே ஒரு கட்டிடம், இங்கே ஒரு கட்டிடம், அந்த பக்கமாக ஒரு கட்டிடம் ஆகிய 3 கட்டிடங்கள் இருக்குது இந்த இடத்துல. கோலாலம்பூரினுடைய முக்கியமான பகுதி இது. ஆமாம், மஸ்ஜித் ஜாமியா. இதுதான் நடுப்பகுதி. இந்த பகுதியில் தான் தொழுகை வர்றது. சில நேரங்களில் பக்கத்தில் இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் இருந்தாலும் பெரும்பாலும் சில நேரங்களில் இங்கே தான் வர்றது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது. தொழுகை டைமில் மட்டும்தான் உட்கார அனுமதிப்பாங்க. இந்த பள்ளியில் எந்த நேரம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரலாம். பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் இந்த பக்கமாக வந்துடுறது. ஆமாம், இங்கே இருக்கிற காலத்தில் அப்படி தான். இப்போ ஊருக்கு போயிட்டதுனால இதை சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்துருக்கோம். ஆமாம், இதுதான் மஸ்ஜித் ஜாமியா கோலாலம்பூர்.